வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நெல்லிக்கனி. இந்த நெல்லிக்கனியை நம்ம எப்பொழுதுமே வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிடலாம். இதை கொட்டையை ஜூஸ் போட்டு சாப்பிடலாம். பழத்தையும் நல்லா சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு அதாவது இருதய கோளாறு, இந்த மாதிரி சுகர் நார்மலாக இருக்கிறவங்களுக்கும் சாப்பிட்லாம். அதிக சுகர் இருக்கிறவங்களுக்கும் சாப்பிட்லாம். ஜூஸ் போட்டு குடிக்கலாம். இதை நல்ல முறையாக நம்ம பயன்படுத்திக்கிட்டு எல்லா இடத்துலையும் கிடைக்கும். நீங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு நீங்கள் அதனோட தன்மையை புரிஞ்சுக்கணும். அது தன்மையை புரியும்போது தான் உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். எனர்ஜி கிடைக்கும்போது என்னென்னா நம்ம உற்சாகமாக இருக்கலாம். இதாவது ஆயில் விருத்தியாகும். உங்களுக்கு ஆயில் விருத்தினாக்க நம்ம எப்படி நம்ம மனசுக்குள்ளே வச்சுருக்கிறோமோ அதே மாதிரி ஆயில் விருத்தியாகும்போது நம்ம மனசு தெம்பாயிரும். நம்ம மனசு தெம்பாகும்போது மன மகிழ்ச்சியோடு நல்லா சிரிச்சுக்கிட்டே நம்ம வாழலாம். இதனால் என்ன உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த பலனை வச்சுருந்தோம்னா நம்மள்ட்ட எல்லாமே ஆரோக்கிய தேகமும் நல்லா புத்துணர்வோடு நம்ம ஆயில் மெயின்டைன் பண்ணி கொண்டு போகலாம். இதனால் என்னென்னா உங்களுக்கு எல்லா தேகத்துக்கும் இது ரத்த வீழ்ச்சிக்கு, நம்ம சுகருக்கு, இந்த ப்ரெஷர் இருக்கிறவங்க சாப்பிட்லாமாயா? இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம். எல்லாருமே சாப்பிட்லாம். சரிங்க. இது என்ன எப்படிங்க? நெல்லிக்காய் குண்டு நெல்லிக்காய் தான் சாப்பிட்ணுங்களா? இது சின்ன சின்ன நெல்லிக்காயும் சாப்பிட்லாங்களா? இந்த நெல்லிக்காய்க்குள்ள அதில் பலன் கிடையாது. சரிங்கய்யா. இதில் இந்த குண்டு நெல்லிக்காய்க்கு மட்டும்தான் பலன். சரி சரி சரி. அதனால தான் உங்களுக்கு இது பெரிய நெல்லிக்காய் அதனால் வந்திருக்கிறது. இது முருகப்பெருமானினுடைய இதனால் அது நல்லதாகவே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அதனால் இது பெருசு அரைநெல்லிக்காய் இந்த இதெல்லாம் அதெல்லாம் வாய்ப்பு கம்மிங்க. இந்த கனியில் மட்டும்தான் உங்களுக்கு நல்லா ஒரு இதாக இருக்கும். இதை சாப்பிடும்போது ஜூஸ் போட்டு சாப்பிடும்போது வெறுமனையாக சாப்பிடும்போது எல்லாமே கரெக்டாக வருங்க உங்களுக்கு. சரிங்க. உங்களுக்கு ஆயில் தேகம் இன்னும் உற்சாகமாக இருக்கும். சரிங்க. நன்றிங்க. ஓகே. இது நீங்கள் கொடுத்த இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பலனடையணும்னு சொல்லி நாங்கள் கடவுளை வேண்டிக்கிறோம்.